ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. ஸோ மே மந்தில் கால் ஃபார் வரப்போகுது. எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது என்ன அப்படின்னா, அதாவது டெட் தேர்ச்சி கட்டாயம், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது பிஜிடிஆர்பி. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2, அதாவது அதில் பாஸ் பண்ணால் தான் இந்த நியமன தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வர இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் நியமன தேர்வு யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிஜிடிஆர்பிக்கும் இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. ஏன்னா மாணவர்களின் கல்வித்தரம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி ஆசிரியர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஏன்னா அந்த கட்டாயமாக்குவதற்கு பரிந்துரை அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது கொண்டு இன்னும் வரல. ஆனால் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஆசிரியரோட கல்வித்தரமும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னா இந்த டெட் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பண்ணியிருக்கணும். அதாவது 82 மார்க் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லக்கூடிய எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கொண்டு வரல. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி அதாவது கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஆல்ரெடி இது பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வரல. ஆனால் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமில் மேபி கொண்டு வந்தாங்கன்னா இந்த எக்ஸாமில் சடனாக அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதுக்கான சர்க்குலர் அதை பப்ளிஷ் பண்ணி டூரேஷன் அப்படிங்கிறது கொடுத்து தான் இந்த எக்ஸாமை அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு இது வருமா இல்லையாங்கிறது அது ஒரு கொஷின் மார்க் தான். ஆனால் இந்த எக்ஸாமில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் கண்டிப்பாக வராது. மேபி வந்தால் இந்த எக்ஸாமுக்கு வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அதாவது டெட்டில் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணால் தான் இப்போ பிஜிடிஆர்பி எழுத முடியும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல் நியமன தேர்வு வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கொஷின்ஸ்லேயே நமக்கு 2018 நாங்கள் நியமன தேர்வு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி 2018 சொல்லியிருந்தாங்க. ஆனால் கெசட்டில் இருந்து சிலபஸ் பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 2021 தான் அதுக்கான அந்த நியமன தேர்வுக்கான சிலபஸே அவங்க கெசட்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது சடனாக இந்த மேபி கொண்டு வந்தாங்கன்னா அந்த பிஜிடிஆர்பிக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சடனாக கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெட் தேர்ச்சி அதை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித ஒரியுமே நீங்கள் பண்ணிக்க தேவை இருக்காது. அதனால் இந்த எக்ஸாமுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேஜ் யூனிட் வைஸ் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். டுடே தான் அதுக்கான லாஸ்ட் டேட். மேஜர் யூனிட் வைஸ் இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். டிஆர்பி போர்ட்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு பிஓ எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பிக்கு இனிமேல் டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அனைத்து எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி. அது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, மேஜரு, சைக்காலஜி, ஜிகே. படிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஏன்னா எது இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்க்கும்போது எது என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அந்த சடனாக டெட் தேர்ச்சியில் அதாவது பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் நீங்கள் பிஜிடிஆர்பி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இது கவர்மெண்ட்டோட கொள்கை முடிவு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா யூஜிடிஆர்பி அப்படி தான் இருந்தது. நியமன தேர்வு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேசஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அது நிறையா நடந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். எது என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது இந்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு எந்தவித இந்த டெட்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது கம்பல்சரி. நீங்கள் பிஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டுடே தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ், அதாவது இப்போ மேஜர் இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் வைஸ் இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் யூனிட் வைஸ்னால் ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த 10th
நீங்கள் வந்து ஃபுல்லுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில். அதில் 20 மார்க் எடுக்கணும். 20 மார்க் மீன்ஸ் 50 மார்க்கில் 40% எடுக்கணும். அதில் நீங்கள் 20 மார்க் எடுக்காமல் 90 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் ஃபெயில் தான். ஆனால் நான் மேஜரில் வந்து 150 வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா கூட டோட்டலி வேஸ்ட்டு. உங்களோட பேப்பரை வேல்யூவே பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஃபெயில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேண்டிடேட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுனால அவ்வளோ கேர்லெஸ்ஸாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த யூஜிடிஆர்பிலுமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதிருக்கவங்களுக்கு தெரியும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதில் 20 மார்க் மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸே ஆவீங்க. உங்களோட ரிசல்ட்டை உங்களோட மேஜர் பார்ட்டையே வேல்யூவே பண்ணுவாங்க. நீங்கள் 90 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். டோட்டலி வந்து நீங்கள் அடுத்து 150 நீங்கள் வந்து மார்க் எடுத்திருந்தாலும் எவ்வளோ மேஜர் பார்ட்டில் படிச்சிருந்தாலும் இதில் 20 மார்க் எடுக்கல அப்படின்னா டோட்டலி வேஸ்ட் தான். உங்களோட பேப்பரை வேல்யூ பண்ண மாட்டாங்க, ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆகாது. ஸோ ஒன்லி 10th ஸ்டாண்டர்டு மட்டும்தான். பட் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மேஜரோடைய தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஸோ இருக்கும். அது யூனிட் வைஸ் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷனும் இருக்கும், ப்ளஸ் இலக்கணம் தனி ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும், உரைநடை தனி ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும், இலக்கியம் தனி ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 20 டெஸ்ட் வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 120 days ஸ்டடி பிளான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஷெடியூலுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா டுடே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதாவது டென்டேட்டிவான ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா 200 தான் கொடுத்துருக்காங்க. பட் 200 அப்படிங்கிறது வந்து அது சும்மா தான் ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆனுவல் பிளானரில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த மே மந்த் வந்து ரிட்டையர்மெண்ட் வரை இருக்குது. ஏன்னா போன இயரில் வந்து 2023 எந்த ஒரு எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணலை. பட் அதோட வேக்கன்சி இருக்குது, ப்ளஸ் இந்த இயருக்கான வேக்கன்சி இருக்குது. இந்த இயர் வந்து மே மந்த்து ரிட்டையர்மெண்ட், போன மே மந்த்து ரிட்டையர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது 2 இயர்ஸ்க்கான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதை நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போதே வேக்கன்சி வந்து நிறையா வந்து வருவதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. ஸோ அதை மட்டும்தான் நமக்கு யோசிக்கணுமே தவிர, இப்போ வந்து ஒரு 100 போஸ்டிங் இருக்குன்னா கூட நம்ம அதில் போட்டி, அதாவது காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அந்த 100க்குள்ளே நம்ம வரணும். அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து ஸோ கன்சிடர் பண்ணணுமே தவிர, வேக்கன்சி அதிகமாக இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளையிங் கேண்டிடேட்ஸுமே அதிகமாக இருப்பாங்க. பட் அதை நீங்கள் யாருமே அனலைஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ வந்து ஒரு 2000 வேகன்சி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுறது எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, 2000 வேகன்சி இருக்குது, நம்ம பாஸ் பண்ணிடலாம், நம்மளும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு வந்து படிக்க ஆரம்பிக்கும். அப்போ அப்ளைங் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ 100 வேகன்சி இருக்குது அப்படின்னா, அதாவது 100 வேகன்சி தான், நமக்கெல்லாம் கிடைக்காது, அப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும், இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஸோ பாஸ் பண்ண முடியும். இதில் ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஸோ படிக்க வேண்டியது இருக்குது. அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் வாங்க முடியும். உங்களோட மேஜர் பார்ட்டை வேல்யூவே பண்ணுவாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பல்சரியாக இருக்கிறது வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஒன்லி 10th ஸ்டாண்டர்டு மட்டும்தான். பட் அதுவுமே நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஸோ கவர் ஆகிடும். அதோட அந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி 100% எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கூட ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது 120 days ஸ்டடி பிளான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த இயரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஷின் இருக்கும், சார் நெக்ஸ்ட்டெல்லாம் பிஹெச்டிஆர்பி வரவே வராதா? கம்பல்சரி வரும். அதாவது இயர்லி ஒன்ஸ் வரும், 2 year ஒன்ஸ் வரலாம். ஆனால் எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக வேறு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. அதாவது பிஹெச்டிஆர்பி எழுதுகிறவங்க டெட் தேர்ச்சி வந்து கட்டாயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பரிந்துரை அப்படிங்கிறது வந்து ஸோ பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படுமா, அது வந்து வல்லுநர் குழு எல்லாமே ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கொடுக்கும்போது அது கவர்மெண்ட் எப்படி வந்து ஸோ கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்று எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டோட கொள்கை முடியும், அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து 100% வந்து மேபி கொண்டு வந்தாங்க, டெட் தேர்ச்சி வந்து பிஹெச்டிஆர்பி கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஸோ சம் இயர் வந்து கொடுப்பாங்க.
டைம் கொடுத்து தான் அதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த இயருக்கு கம்பல்சரி வராது. இந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். இந்த இயரில் வேகன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஸோ அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அந்த அளவுக்கு இருக்காது. ப்ளஸ் என்ன அப்படின்னா டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இருந்து அதாவது ஜாப் போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் இருந்தாலும் சரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வைஸ் ரொம்பவே இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 120 நாள் ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5 days டூரேஷன் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 5 daysல வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ தன்னம்பிக்கையோட படிங்க. எதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. வேகன்சி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதிகமாக இருந்தால் தான் படிப்பேன் கம்மியாக இருந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 90 வரைக்கும்லாம் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ இப்போ ஜாப்பில் இருக்கிறாங்க. ஆனால் 89 எடுத்து போஸ்டிங் கிடைக்கல. ஆனால் 90 வரைக்கும் போஸ்டிங்லாம் சம் சப்ஜெக்ட்டுக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க, போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 89 ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட மன கஷ்டங்களை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ யோசிச்சிருப்பாங்க நம்ம முன்னால் இருந்தே கொஞ்சம் படிச்சுக்கலாம். அது இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு டாப்பிக்கு ஏதோ ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 மார்க் 2 மார்க் வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டுங்க, நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கிறோமா. இப்போ நாளைக்கே வந்து பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா, ஹையஸ்ட் மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிற பிளேஸில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணணுமே தவிர வேறு எதை நினச்சுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கான்ஃபிடென்ட்டோட படிங்க. இந்த மே மந்தில் கம்பல்சரி பிஹெச்டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டெட் தேர்ச்சி பெற்றவங்க தான் இந்த பிஹெச்டிஆர்பி எழுத முடியும் அப்படின்னு மேபி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த எக்ஸாம் 82 எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அந்த எக்ஸாமுமே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இயரில் வந்து அந்த மாதிரி எந்த வித இதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து பிஜி வித் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டிஆர்பி எலிஜிபிள் தான், நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த இயரில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.